ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து சாங். இவங்க ஹஸ்பண்ட் வந்தா ரேன். அவரை காணான்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, மழை வேற அதிகமா வருது, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கே, இதுக்கு மேல தேடி கண்டுபிடிக்கலன்னா உங்க லைஃப் டேஞ்சர் ஆயினும் ரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேடிட்டு இருக்காங்க. டார்ச் அடிச்சு அடிச்சு அப்படியே ரொம்ப மழை கொட்டுது. அவங்களுக்கு ஒரு கல்லு தட்டி விட்டு அப்படியே வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுல அவங்க அப்படியே உருண்டு போய் தலையில அடிபட்டு மயக்கமாயிருவாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து கோமால தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்கதான் வந்து அந்த ரேன் அவங்களோட 2 பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சும்மா இவர் நடிக்கிறாரு, லவ் தான் பண்றாரு, ஆனாலுமே வந்து இவளை ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் வந்து மலையிலிருந்து தள்ளி விட்டுட்டாரு. ஒவ்வொரு டைமே வந்து இவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து அவளை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவளுமே வந்து போய் மாட்டிக்குவா. அதான் சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு உமனா, எத்தனை டைம் நம்ம பொய் சொல்ல போறோம், அது மேலுமே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துல அவருக்கு ஒன்னொருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிருவாங்க. என்ன இது, உனக்கு ஒரு வாரத்துல என்கேஜ்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இப்ப எதுக்கு நீ இவ கூட எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் ஆமா, இவ கூட விளையாடுறது வந்து நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த டைம்லாம் இந்த விளையாட்டு வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே அவர் விளையாடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்கிட்ட போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்கியா, கண்டிப்பா இதுக்கு வந்து நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஒரு முடிவு பண்றாங்க. அங்க இருந்துதான் வந்து இவ ஃபியான்சி வரா, அந்த ரேனோட ஃபியான்சி. வந்ததுக்கு அப்புறமா என்ன எல்லாரும் ஏதோ ஜோக் பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஜோக் வந்து பெட்ல தான் படுத்துருக்குது, பாருங்க சிஸ்டர்ங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க 2 பேர் இருங்க, நாங்க எல்லாம் வெளியே போறோம்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் 2 பேர் வந்து வெளியே போயிருவாங்க. அப்ப வந்து இவ தான் போய் அப்படியே வந்து ஹீரோயினை பார்க்கலான்னு போவா. அந்த ஹீரோயின் அப்படியே கண்ண மூடி மயக்கத்துல இருக்க மாதிரி வந்து நடிப்பாங்க. இவ இப்படி இருக்காளா அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், ஏன் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. கடைசியில இவன் போய் இவகிட்ட வந்து, இவளுக்காக எல்லாம் நீ ஒன்றும் இது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து அப்படியே ரொம்ப கோவப்படுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா, இவர் அப்படியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஆனாலுமே இவர் வந்து என்ன விட்டுட்டு போகாத போகாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. இல்ல, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்குள்ள எண்ட் இல்லை, ஆனா நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, இவர் டெம்பரவரியா வந்து எதுலயோ லாஸ் ஆயிருப்பாரு, அதனாலதான் வந்து இது பண்றாரு. அது கோவப்பட்டு ஹீரோயின் வந்து அடிச்சிருவாங்க. உனக்கு லாஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தேன் தெரியுமா, அந்த காசு எல்லாத்தையுமே நீ பொடிச்சு லாஸ் பண்ணிட்ட, இப்போ இன்னமுமே வந்து என்கிட்ட காசு கேட்டு இது பண்றியா, இதுக்கு மேல நான் அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, என்னை ஒரு டைம் நம்ப, நான் கண்டிப்பா பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இவங்க ஒரு டாடாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாடாய்ஸை காமிச்சு கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து கோவப்பட்டு அந்த டாடாய்ஸுமே தள்ளி விட்டு உடைச்சிருவாங்க. தள்ளி விட்டுட்டு, உன்னை நான் ரோட்ல இருக்கிற ஒரு நாயை கூட நினைக்கல, நீ அந்த அளவுக்கு என்ன ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இவரை விட்டுட்டு போயிருவாங்க. இவர் அப்படியே என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு உட்காருவாங்க. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணனது அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் அப்படியே நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களால தாங்கவே முடியாது. அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்கும். அதனால எந்திரிச்சு வெளியே ஓடிடுவாங்க. இவங்க வெளியே போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க எங்கேயோ வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் கொண்டு வந்து, இங்க பாரு, உனக்கு ஒரு மீல் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து அவரு தான் வாங்கிட்டு வந்து தருவாரு. டெடி வாங்கி தருவாரு, அது வாங்கி தருவாரு, இது வாங்கி தருவாரு. அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு செயின் வச்சிருப்பாங்க கழுத்துல. அந்த செயினுமே வந்து அவரு தான் கொடுத்துருப்பாரு. இந்த செயினை பார்த்துட்டே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து அத்துருவாங்க. அந்த டைம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். யாருன்னா பார்த்தா இவங்களோட பொண்ணு தான் கால் பண்ணும். அம்மா எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நாங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா, நான் அம்மாவும் தான் மிஸ் பண்றேன், அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா தான் போனை வாங்கி பேசுவாங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டேன், உனக்கு வந்து கண்டிப்பா ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே இருப்பாங்க. இங்க பாரு, உனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா வந்து நம்ம ஃபாரின்ல போய் தான் பண்ண முடியும், அதனால சீக்கிரம் வா, சும்மா அவனவே தேடிட்டு இது பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்க. இந்த ரேன் வந்து கார்ல இருந்து இறங்கி வருவான். இங்க ஹீரோயின் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்கள வந்து ஹக் பண்ணிப்பான். இங்க பாரு, எனக்கு நீ எதுக்கு இங்க என்ன பண்ற,
எனக்கு ரொம்ப இதா இருக்கு. உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணேன். ஆனா நீ ஏன் ஃபோனே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே அவர் கழுத்துல வந்து லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கையை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ப்ரீத் பண்றதுக்காக தான் வெளியே வந்தேன் அப்படிம்பாங்க. ஆனாலுமே அவர் தூக்கி கொண்டு போய் கார்ல உட்கார வச்சு இவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாரு. இவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு தான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் வரமாட்டேன், கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நீங்க விடுங்க, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அந்த குழந்தை வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மாவை எதுக்கு புள்ளி பண்ற, எங்க அம்மாவை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை போட்டு அடிக்கும். இவர் அப்படியே அந்த புள்ளைய பாரு, இவர் யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இவர் பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காரு, ஒருவேளை அப்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நீங்க பாரு, அதெல்லாம் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஒரு நிமிஷம் நில்லு, நீ போகாத, இங்க இது யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உன்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியா, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடு, சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்க ஹார்ட்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது நீங்க டிரான்ஸ்பிளேஷன் பண்ணலைன்னா வச்சுக்கோங்களேன், 1 இயர் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் வந்து ஹீரோயின் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கதா செய்யுது. யூனிஃபார்ம்ல இருந்து வெட்டிங் ட்ரெஸ் வரைக்குமே வந்து பல கனவுல தான் நான் இருந்தேன். ஆனாலுமே என்ன எல்லாமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்துட்டு வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னுமே வந்து நீங்க எங்களை லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இவர் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் அங்க நர்ஸ் வந்து இந்த குழந்தைய கூப்பிடுவாங்க. கூப்பிட்டங்காட்டி தான் வந்து இவங்க வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தைய அனுப்பி வைப்பாங்க. குழந்தையுமே வந்து டாட்டா சொல்லிட்டு நர்ஸ் கூட வந்து போயிடும் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்பதான் வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிடுவாங்க. அதனால இவங்களுமே அங்க போயிடுவாங்க. ஆனா இந்த ரேன் மட்டும் இங்கேயே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கரண்ட் ஷாக் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட பிளான். ஃபியான்சியோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ வேணாம்னு தடுத்து பார்ப்பாங்க. ஆனாலுமே வந்து நர்ஸ் வந்து வாயை மூடிடுவாங்க. இங்கே பாரு, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படிங்கிற. ஆமாம் சிஸ்டர், இல்லை அது உண்மைதான், ரொம்ப பெயினாக தான் இருக்குமாமா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில பேர் வழியில் யூரின் கூட போயிடுவாங்களாமா, நீங்கள் எது பயப்படாதீங்க, இந்தங்க இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த ஃபியான்சியுமே வாங்கிட்டு லைட்டா வந்து அந்த இதை வந்து டேர்ன் பண்ணுவா. அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க ஷாக்கால. ஃபியான்சியோட ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏன் கம்மியா வைக்கிற, நல்லா ஸ்பீடா தான் வையே அப்படிம்பாங்க. இவன் நல்லா ஸ்பீடா வச்சிருவா. அதனால ஹீரோயினுக்காக ரொம்ப ஷாக் அடிச்சு அவங்க அப்படியே வந்து மயங்கிடுவாங்க. அங்க வந்து ரேன் ஓடி வந்துருவாரு. நிறுத்துங்க, இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அவங்க எல்லாருமே 4 பேருமே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் வந்து அந்த ஸ்கிரீன் எடுத்து பார்ப்பாங்க. ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. நர்ஸ்மே அங்க இருந்து போயிருவாங்க. இவர் அப்படியே பக்கத்துல போவாரு. இவளுக்கு எப்படி மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆனாலுமே அங்க ரிமோட் எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு வேளை இவதான் நினைச்சிட்டு அந்த ரிமோட்ல எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு அந்த மிஷின் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. நீங்க என்ன பிரதர் செய்யறீங்க இங்க, நீங்க எதுக்கு போய் இவகிட்ட எல்லாம் ஃபீல் பண்றீங்க, நீங்க ஃபீல் பண்ணி இங்க பாருங்க, நீங்க கோவப்பட்டு பேசுனங்காட்டி இப்ப ஃபியான்சி பாரு எவ்வளோ இதா இருக்கிறா, சிஸ்டர் இல்லாம நீங்க எதுக்கு கோவப்படுத்துறீங்க, இவளை நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுமே வந்து சொல்லுவா. இவனுக்கு அப்படியே கோவம் வரும். ஆனாலுமே வந்து இவளை சாகடிக்கிற வரைக்கும் நீங்க விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். கேட்டதுக்கு அப்புறமா இப்படி எதுக்கு ப்ளே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவ அப்படியே திருன்னு முழிப்பான். ஆனாலுமே இவன் என்ன பண்ணுவான்னா அவளை அப்படியே கூப்பிட்டு அவ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போதான் இந்த ரேன் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வந்து, சாரி, இப்ப நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போவாரு. ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அந்த செயின் பார்ப்பாங்க. செயின் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா அவகிட்ட எப்பவுமே சாகிற வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது, நெக்ஸ்ட் வந்து 2 பேர் ரொமான்ஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இனிமேல் நம்ம பழையபடி எப்பவுமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறாங்க. ஆனோட லவ்வர் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போவா. ஆனாலுமே அங்கே வேலை செய்கிறவங்க வந்து நீங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஃபியான்சியாக இருந்தால் இருந்துக்கோங்க, எனக்குலாம் அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமிரா பேசி விட்டுருவா. அவள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே வந்து கோவம் வருவா. அதனால அந்த லவ்வர் வந்து கோவப்பட்டுட்டு வெளியே போயிடுவா.
இங்க ரேன் வந்து டாக்டர் கிட்ட சொல்லுவாரு 3 நாள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரமா ரிசல்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 3 நாள்ல ரிசல்ட் வேணும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபியான்சியோட ஃப்ரெண்ட் வந்து பாத்துட்டு இருக்கா. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவளை கூப்பிடுறா. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எதுக்கு இப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு இது பண்றா. இல்ல அவன் என்னை வந்து அவர் லவ்வே பண்ணல போல, அவளுக்காக என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அப்பதான் வந்து இவ ஃப்ரெண்டு சும்மா இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே, அதனால அவளை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு நம்ம ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தை ஜாலியா வந்து கிண்டர் கார்டன்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கும். அப்பதான் வந்து இந்த கெட்டவளுக 2 பேரும் சேர்ந்து வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அங்க ரேன் மட்டும் தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நடத்துங்க, நீங்க நாடகம் தானே நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன, நான் வரணுமா, சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இவளுங்க இங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நிப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வருவாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவங்க 2 பிரதர்ஸுமே வந்துருவாங்க. கால் பண்ணியிருக்கேன், ஆனாலுமே ரேன் வந்து உள்ள இருக்கான், அவனை காப்பாத்துறது கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க குழந்தைகிட்ட வந்து நீ பேசாம இங்கே இருக்கணும், அம்மா வர வரைக்கும், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போறாங்க. ஹீரோயினுமே வந்து அப்படியே உள்ள போயிடுறாங்க அந்த ஃபயருக்குள்ள. இதை பார்த்துட்டு தான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க 4 பேரும் பிளான் பண்ணி தான் வந்து ஹீரோயினை கொலை பண்ணணுங்கிறது தான் இவங்களோட ஐடியா. இங்க பாரு, இவ சரியான ஸ்டூப்பிடா இருக்கா, இத்தனை டைம் நம்ம இவளை கூப்பிட்டு ஏமாத்தி இருக்கோம், இருந்தாலுமே இவ அதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே சும்மா வந்து நம்ம வலையிலே விழுகிறான்னு சொல்லிட்டு பேசி சந்தோஷமா இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ரேன் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆயிடுவான். அப்பதான் இந்த குழந்தைய வந்து நீ மட்டும் இருக்கிற, உங்க அம்மா எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். நீயே அழுதுட்டு இருக்கிற, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னாலதான் எங்க அம்மா வந்து உள்ள போயிருக்கிறாங்க, எங்க அம்மா அங்கதான் போயிருக்கிறாங்க, ஃபயருக்குள்ள போயிருக்கிறாங்க, எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இந்த ரேன் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆயிடுவாரு. நீ ஒரு சரியான பேட் கையா இருக்கிற, ஒன்னாலதான் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையுமே வந்து இவங்க அம்மாவுக்காக இவரை போட்டு அடிக்கும். குழந்தையுமே வந்து அப்படியே அழுதுட்டு அம்மான்னு சொல்லிட்டு போகும். இவர் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்றுட்டு ஐயோ போகாதன்னு சொல்லிட்டு இவருமே ஓடுவாரு. ஆனாலுமே இவங்க 2 பிரதர்ஸ் வந்து அப்படியே கையை பிடிச்சி நிறுத்திடுவாங்க. அது சும்மா போய் அது 2 நிமிஷத்துல அந்த நெருப்பு அணைஞ்சிரும், அதெல்லாம் இல்லை, அதை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இது உண்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இது எல்லாமே வந்து அவ ஃபியான்சியும் அவ ஃப்ரெண்டு போட்ட இதுதான் உண்மை. அப்படியா, இப்பனா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா அங்க இருந்து ஒரு பாட்டு உடஞ்சு விழுகும். அப்பதான் வந்து இவரே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இதுக்கு போய் அவ 2 பேரும் ரொம்ப பெருசா தான் அம்மாவும் பிள்ளை சேர்ந்து பண்றாங்க, ரொம்ப நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க, நீங்க வந்து அவளுக்காக வந்து இவளோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவ முன்னாடி இவ இருக்கிறதே கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பா பேசுவாங்க. நீங்க பேசுன வரைக்கும் போதும், இங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு ரொம்ப கத்துவாரு. ஆனாலுமே போவாரு. ஆனாலுமே இவங்க வந்து போக விட மாட்டாங்க. இங்க பாரு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளை போக ஆரம்பிக்கிறியா, இதெல்லாம் நம்ம எல்லாம் ஃபன்னுக்காக தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளவுதான், நீ பாக்குற என் ஃப்ரெண்டை நீ பார்க்கவே மாட்டேங்கிற, அவளுக்காக இது பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பா. இவனுக்கோ வந்து அவ ஃப்ரெண்டை வந்து அடிச்சிருவா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னவே அடிக்கிற அப்படிம்பாங்க. இங்க பாரு, நீ வந்தேன்னா சும்மா இரு அப்படிம்பாங்க. இங்க பாரு, அவளுக்காக வந்து இவள்கிட்ட பேசுறியான்னு சொல்லிட்டு இவளுக்கு 2 பேருமே வந்து இங்க ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிரதருமே ஒருத்தன் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து அவ ஹீரோயினை தப்பா பேசிடுவான். இவனுக்கு கோவம் வந்து அவன் பிரதரையுமே போட்டு அடிச்சிடுவான். என்னடா அது இவன் இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கா தான் இருக்கும். பொறுத்த அளவுக்கு வந்து உள்ள போய் அவங்க 2 பேருமே சாகல, அதனாலதான் இவன் இப்படி சொல்றான். நான் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனாலுமே வந்து அங்க ஃபயர் இன்ஜின்காரவங்க எல்லாம் வந்து நிறுத்துங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம், நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனாலுமே இவன் வந்து அவங்க சாகல வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கதறி அழுகிறானா. இந்த அழுகிறதுலயே வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனாலும் அவன் பிரதர் ஒருத்த வந்து அப்படியே தலையில அடிச்சு வந்து மயக்கம் போட்டுருவான். ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு காட்டி இவர் இப்படி ஆக்ரோஷமா இருக்காரு, வேற என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா இருக்கும் சிஸ்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கேயோ போய் மரத்துல சாஞ்சு உட்காந்து இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ரான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவங்க அப்படியே வந்து ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாரு. இவர் ஆனா தொடலான்னு போவாரு, ஆனாலும் வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க ட்ராலி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவருமே பின்னாடியே ஓடுவாரு. அப்பவுமே வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க.
ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அந்த பில்டிங் ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அங்கேயுமே வந்து ஹீரோயினும் அவங்க குழந்தையும் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரியும் வந்து நினைச்சு பாப்பாரு. இவரு ஞாபகம் தான் எல்லாமே. மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பான். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனாலுமே அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, குழந்தையும் அவளும் எங்க, நல்லா இருக்கிறாங்க தானே, பேசு, ஏன் பேசாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, அவங்க 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதான் சொல்றியா, என்ன இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு இவனுமே வந்து கோவப்படுவான். அவளா சாகல, அவ உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இல்ல இல்ல, நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கு தள்ளி விட்டுட்டு அவன் போயிருவான். ஃபியான்சி ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. இவன் குடிச்சு வந்து ரொம்ப அப்படியே மயக்கி விழுந்துருவான். ஏன்னா இவன் பிசினஸ்லாம் லாஸ் ஆயிடும். இவன் பிசினஸ் நடத்துறதுக்காக வந்து காசு இருக்காது. அப்பதான் வந்து இவன் ஃபியான்சி வந்து ஒரு கார்டு கொடுப்பா. இங்க பாருங்க ரேன், எந்திரிங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நான் தரேன், இந்தாங்க இந்த கார்டு வச்சுக்கோங்க, இந்த கார்டு வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க, இந்த கார்டு வச்சு நீங்க பிசினஸ் பண்ணனீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து நீங்க சக்சஸ் ஆவீங்க, அதுக்கப்புறம் வேணா நீங்க திருப்பி கொடுத்துக்கங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவருமே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொல்லி முடிவெடுத்துப்பாரு. இதைத்தான் வந்து சொல்லியிருப்பா, முன்னாடியெல்லாம் நீ நல்லா தானே இருந்த, இப்ப ஏன் நீ இப்படி இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன், ஆனா இப்ப ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனாலுமே அவன் கண்டுக்காம போய் அவங்களதான் தேட போயிருவான். நாங்க 3 பேரும் சேர்ந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேன் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். என்னதான் அவங்க தடுத்து பார்ப்பாங்க, ஆனாலுமே அவன் ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்டாப் பண்ணவே மாட்டான். இல்ல, அவ சாகவே இல்லை அப்படிங்கிற சொல்லுவான். அங்க இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சொல்லி பார்ப்பாங்க, அவன் செத்துட்டான் நம்பு அப்படிம்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து நம்பவே மாட்டான். அதனாலதான் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட வந்து கேட்பாங்க, இங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு. ஒரு நிமிஷம் டாக்டர்கிட்ட கேட்டா நீங்க கிளாரிஃபை ஆயிடுவீங்க இல்லம்பாங்க. கார் ஆக்சிடென்ட்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆச்சுல, அது என்னாச்சு அப்படிம்பாங்க. ஆமா, ஒரு அம்மாவும் குழந்தையும். அதை பத்தி நீங்க எது கேக்குறீங்க, நாங்க அவங்க ஃபேமிலி தான், சொல்லுங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க, இந்தாங்க இறந்ததுக்கான ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப்ரோ, நீங்க என்னதான் குடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா தானே தெரியும், இங்க பாருங்க ரெக்கார்டு, அவளும் அவ குழந்தையுமே வந்து இறந்துடுச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி காமிப்பாங்க. இவனுமே அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். அப்படியே வந்து கோவம், அப்படியே ஆத்திரம் எல்லாமே வரங்காட்டி பேப்பரை ரொம்ப கசக்கிட்டு வந்து ரொம்ப இதா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சாரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னு நியூஸை வந்து இவனால வந்து ஏத்துக்கவே முடியாது. இல்ல, எனக்கு தெரியும் நீ சாகலா இல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வைலண்டா வந்து பிஹேவ் பண்ணுவான். அப்பவுமே ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். என்னன்னா வந்து இவன் அப்படியே உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா வந்து டர்ட்டில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்கு நீ கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டர்ட்டில் வந்து மனுஷங்க உயிரோட அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் தெரியுமா, அது தெரியுது, அது எதுக்கு கொண்டு வந்திருக்க, அதே மாதிரிதான் என் லவ், இது என்ன நான் இல்லைனாலுமே என் லவ் எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க கொடுப்பாங்க. இதுக்கு சாட்சியே வந்து நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்த்துட்டு இவன் ரொம்ப வந்து கதறி கதறி அழுகுவான். நீ செத்துட்டேன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு வழியா கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சிருவாங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பான். ஹீரோயின் வந்து நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அதனால இவனுமே வந்து எந்திரிச்சு பார்ப்பான். ஹீரோயின் அங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே வந்து தொட போவான். ஆனாலுமே வந்து அங்க ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டுல ஒரு இடத்துலயுமே வந்து ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இவனுமே வந்து அங்க இங்கேன்னு ஓடி பைத்திய மாதிரி அலைஞ்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான், ஹீரோயின் இல்லையேன்னு சொல்லிட்டு. நம்ம காதலுக்கு சாட்சியா வந்து நீ இந்த டர்ட்டில் கொடுத்த, அதுவே இவ்வளோ நாள் இருக்குது, ஆனாலுமே நீ அதுக்குள்ள இல்லையே, என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ உண்மையாவே செத்துட்டியா, இது என்னால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகுறான். ஹீரோயினுக்கு கடைசி சடங்கு பண்றாங்க. அவன் அங்க வந்துடுறான். அவங்க அம்மா திட்டுறாங்க, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என் பொண்ணோட கடைசி சடங்குல வந்து கலந்துக்கிறதுக்கு, நீ அவளை விட்டுட்டு போயிட்டேல, அவ உனக்காகவே எவ்வளவு விட்டு கொடுத்துருப்பா, அவ உன்னை எப்படி தெரியுமா லவ் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, டாக்டரே வந்து அவ 1 வருஷம் இருப்பான்னு சொன்னாங்க, ஆனா அதுக்குள்ள வந்து அவ நீ மனசாட்சியே இல்லாம அவளை நீ கொலை பண்ணிட்டே இல்ல, ஒரு 20% என் பொண்ணு பொழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிவாங்க. என்ன சொல்றீங்க, அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ நிறுத்துடா, நீ நடிக்கிறதெல்லாம் நடிக்கிற வேலை பார்த்துக்காத, உன் பிசினஸ்க்காக என் பொண்ணு எவ்வளவு கடன்ல தெரியுமா இருக்கா, அவ சொத்து எல்லாத்தையுமே வித்து உனக்கு தாண்டா கொடுத்தாங்க உன் லைஃபை காப்பாத்துறதுக்காக, அதுக்கு காமிக்கிற நன்றி இதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா என்ன நீ ஒன்னூர்த்தி குடும்பத்துல போய் மாப்பிள்ளையா இருந்துக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இங்க வந்து என் பொண்ணு சடங்குல கலந்துக்கிறதுக்கு, நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லிட்டு இவனை வெளியே துரத்திடுவாங்க.
அதெல்லாம் இல்ல, ஃபுல்லா பழிய என் மேல போடாதீங்க, என்ன எல்லாத்துக்குமே ப்ளேம் பண்ணாதீங்க, என் ஃபால்ட் எல்லாமே இல்ல, இவளும் தான், இவளோட ஃபால்ட்டும் தான் எல்லாமே. இவ எப்ப பார்த்தாலும் என்னை இதே ட்ரஸ்டே பண்ணல, என்னை எப்பவுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா, இதுதான் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து இவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுவா. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து ஏத்துக்க மாட்டாங்க, வெளியே போன்னு சொல்லி துரத்தி விடுவாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதனால இவன் வாங்குறதுக்காக தான் போவான். வீட்டுல கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சரி இவளுக்கு 2 பேத்துக்கிட்ட என்ன பேசுறாளுகன்னு கேட்கறதுக்காக அவனும் மறைஞ்சிருந்து பார்ப்பான். உண்மையாவே வந்து இவனோட பொண்ணு தான் அவளாமா. அது தெரிஞ்சிச்சுன்னா இவன் வந்து உன்னை விட்டுட்டு போயிருவான். சரியா, இந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம அவனுக்கு காமிக்க கூடாது, ஃபேக்கா வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆகலைங்கிற ரிப்போர்ட்டை தான் வந்து காமிக்கணும். சரியா, அப்பதான் வந்து அவன் அவன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவன் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக் ஆயிருவான். இந்த குழந்தை உண்மையாவே என் பொண்ணு தானவா, என் பொண்ணையுமே வந்து நானே கொலை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான் அந்த குழந்தை பேசுனதெல்லாம். அவன் வருவான், இவளுக்கு 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி எந்திரிச்சிருவாளுங்க. இப்ப ஃபியான்சி தான் கேட்பா பக்கத்துல போயிட்டு, நீங்க எப்ப வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. இவன் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அந்த நிமிஷமே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கழுத்தை அவன் பிடிச்சிருவான். இங்க பேசுன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், வந்தங்காட்டி தானே தெரியுதும்பா. ஆனாலுமே அவன் ஃப்ரெண்டு வந்து தடுக்க வருவா, அவளை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவான். ஆனாலுமே இவனை வந்து நீ உயிரோடவே இருக்காத, செத்துருன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை போட்டு நசுக்குவான். ஒரு நிமிஷம் ஆனாலுமே இவன் கழுத்தை விட மாட்டான். அவங்க அப்பா அம்மா வந்துதான் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. என்ன நடக்குது இங்க, எதுக்கு என் பொருளை கொலை பண்ண பாக்குறீங்க அப்படிம்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க நல்ல பிள்ளையவே கேளுங்க, அவளே எக்ஸ்பிளைன் பண்ணுவா அவ பண்ண தப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணன அப்படிங்கிற மாதிரி இவ மறுபடியும் நடிக்கதா இது பண்ணுவா. நான் கேள்விப்பட்டேன், நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க, இப்பவே நீங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க, நாங்க ஏதோ அதிர்ச்சி ஏதோ கோயின்சிடென்ட்டா இங்க வந்தங்காட்டி தெரிஞ்சுது, நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்போம், அதுக்கு காட்டுற நீங்க நன்றி இதுதானவா, இன்னும் 2-3 நாள்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி என்கேஜ்மெண்ட் இது பண்றது, இல்ல என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனாலுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். கையை பிடிச்சிட்டு என்னதான் நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அவளை பார்த்து யோசிச்சுட்டு, சரி நான் வந்து கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. இவளுமே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் என்னன்னா வந்து கல்யாணம் பண்ணாதான் வந்து இவளை பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு தான் வந்து இது பண்ணுவான். இங்க பாருங்க, இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து வார்ன் பண்ணிருவாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவளுமே அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பான். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவன் அப்படியே வந்து ரொம்ப ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுவான். உண்மையாவே வந்து என் பொண்ணு தானவான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. இவளு கட்டிட்டு இருப்பான், ஆனாலுமே அவன் ஓடிடுவான். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் வந்து இவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என் குழந்தைய நானே கொலை பண்ணிட்டேனா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானவா, அந்த கொலைகார பாவி நான் தானவான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கத்தி கதறி அழுகுவான். ஒரு போன் எடுப்பாரு, எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு, அப்ப அந்த ஃபியான்சியோட கம்பெனி இருக்குல்ல அது ஃபுல்லாவே வந்து திவாலா ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. இவரோட பிளான் என்னன்னா வந்து அவ சாவுக்கு காரணமா இருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் நான் எல்லாத்துக்குமே வந்து நானே ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேங்கிறது தான் வந்து இவரோட பிளான். கடைசியில இவங்களோட ஆஷ் வந்து புதைக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. கரெக்டா இவர் இங்க வந்துருவாரு. நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவ வந்து ஆன்டி நான் கடைசியில அந்த இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறேன், என்ன விடுங்க, என்னதான் இருந்தாலும் அவ என்ன போய் என் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன் பொண்ணுமே இப்ப செத்துட்டா, அதை கொலை பண்ணது நீதானடா கொலகால பாவி அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனாலுமே இவன் முட்டி போட்டு விழுந்து வந்து சாரி ஆன்டி சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து கதறி அழுதுட்டு இருப்பான். இவங்க அலோ பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. இவங்க அப்படியே தலைய குனிஞ்சே வந்து கேட்பான், கெஞ்சிட்டு இருப்பான். அப்பதான் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறான்ல அதனால விட்டுருங்க, இவனுமே வந்து கடைசியா இந்த ஆஷை தொட்டுட்டு மன்னிப்பு கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி விடுங்க அவன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு வரான். இந்தா இத புடி, என் பொண்ணுகிட்டையும் பேத்திக்கிட்டையும் மன்னிப்பு கேளு, அப்பயாவது உன்னை மன்னிப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நீ கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆஷை கொடுக்குறாங்க. அவனுமே அப்படியே முட்டி போட்டுட்டு இது பண்றான். முட்டி போட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். நான் பண்ணனது தப்பு தான், நான் பண்ணனது எல்லாத்துக்குமே வந்து சாரி, நீங்க 2 பேருமே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஆஷ் இருக்குல்ல அதை அப்படியே கையால வந்து கொஞ்சம் வந்து அள்ளிக்கிறான். கொஞ்சம் எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுக்கிறான். வச்சுட்டு தான் அந்த மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து புதைச்சிடுறான். புதைச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்து சாரின்னு சொல்றாங்க. நீ வாயை மூடிட்டு போ, நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க.
கொண்டு வந்த ஆஷை போய் ஒரு கடையில கொடுத்துதான் வந்து இவன் ஏதோ ஒரு டாலர் மாதிரி செஞ்சிடறான். அந்த டாலர் மாதிரி செஞ்சு வந்து இவன் கூடவே எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் வந்து இந்த டாலர் வந்து எப்பவுமே போட்டிருக்கான் கழுத்துல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து என் குழந்தைக்கு இந்த பொம்மை பிடிக்குமா அந்த பொம்மை பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மையா எடுத்து போட்டோல அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கான். லூசு மாதிரியே ஆயிடுறான் அந்த குழந்தைய அம்மாவும் இல்லைன்னு. இங்க பாருங்க, இந்த செயின்ல நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்றான். இந்த குழந்தைக்கு அந்த பொம்மை பிடிக்குமா இந்த பொம்மை பிடிக்குமான்னு சொல்லிட்டு பொம்மைகிட்ட எல்லாம் இவன் பேசுறான். கடைசியில் இந்த டேர்ட்டில் கிட்ட போய் பேசுறான். இங்க பாரு, நீ நானு இந்த பன்னி இந்த டாலர் 4 பேருமே இனிமேல் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோயினோட அம்மா வந்து ஃபாரின் போயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. இந்த குழந்தையுமே வந்து கிராண்ட்மான்னு சொல்லிட்டு ஓடி போகுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நானும் தான் உன்னையும் உங்க அம்மாவையுமே வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் செத்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இவ்வளோ ட்ரிக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எனக்கே நடிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லம்மா, நான் இனிமேல் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நடிக்கிறது வந்து ஈஸியாகவே வரல, கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். இதெல்லாம் சாகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அன்லக்கி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா, நான்லாம் சாக மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ சாகவே கூடாது, நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருந்துட்டு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவன் எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணி அழுதான். நீ உண்மையாவே செத்துட்டேன்னு நினைச்சிட்டு அவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணி என்கிட்ட முட்டி போட்டு தலை குனிஞ்செல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டான். அப்படியெல்லாம் அவன் நடிச்சான். அது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் பொய்யான அஃபெக்ஷன்மா, அதை பத்தி நீங்க கேர் பண்ணிக்காதீங்க. இல்ல நான்லாம் கேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. உனக்கும் அந்த சென் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆமா அப்படியெல்லாம் அங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா, இனிமேல் அவனுக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அம்மா வந்து அப்பா வந்து நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால நமக்கு இனிமேல் அப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீ சொன்னா நல்லதுதான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் டே வந்துடும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன் ரேன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு ஏன் இன்னும் வரலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை வந்துட்டு இருப்பானோ இல்ல இந்த பார்ட்டியை மறந்துட்டானான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவோட கம்பெனிலேருந்து ஒருத்தர் வராங்க. கம்பெனியே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்காங்க. நீ என்னோட பைத்தியமாடா, என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு, இப்போ வந்து இவங்க நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதா இருந்தாலும் நாளைக்கு கம்பெனியை பத்தி பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு வரைக்கும் கம்பெனி இருக்குமான்லாம் தெரியாது, இப்பவே வாங்க, இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அவ பொண்ணுமே அப்படியே வந்து திருன்னு வந்து முழிப்பா. இப்போ வந்து ஃபேமிலியுமே ஒன்றும் இல்லாம போயிடும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க வாங்க. நீ என்னடா சொல்ற, என் சன்னின்லாம் வந்துருவாரு, உங்க சன்னின்லாம் வந்தாதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க சன்னினாலதான் இத்தனை பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. இந்த ரேனுக்கு கால் பண்ணுங்க, எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கால்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை, நானே இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்துருவான். ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்றதுக்காக தான் வந்து நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஃபைனலா நீங்க வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறா. அவங்க அம்மாவுமே வந்து கேட்கறாங்க. அவங்க அப்பாவுமே வந்து என்ன நடக்குதுங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உன் டாட்டர் வந்து ரொம்ப சீப்பானவ தெரியுமா, அவ கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளுமே ஏன் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பனா என்ன லவ் பண்ணேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்து பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் அப்படியே வந்து உன்கிட்ட நான் எப்பயாவது லவ் யூன்னு சொல்லியிருக்கேனா, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே வந்து ஃபன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவான். நீ உனக்கு தான் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம எந்த மென்னா இருந்தாலுமே வந்து மயக்குவேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு தான் சங்கட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இவளை கொஞ்சம் தப்பா தான் வந்து அவன் பேசிடுவான். பேசிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். பழசெல்லாம் மறந்துட்டியா, நாங்க இல்லைன்னா இத்தனை வருஷமா நீ பிசினஸ் எப்படி இது பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கும். போதும் நிறுத்துங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. நீங்க எனக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட 4 மடங்கு 100 மடங்கு பெருசா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் தெரியுமா, 10 மடங்கு உங்க கம்பெனியை வந்து பெருசு பண்ணிருக்கிறேன். இது பத்தாதா, எது கொடுத்தாலும் பத்தவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. உண்மையாவே நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ வருத்தப்படுவடா, ஹெல்ப் மறந்துட்டேலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப கத்துவாரு. அப்பதான் வந்து இவன் அப்படியே வந்து உங்களுக்கு இதுக்கு மேல நான் போலீஸ் கூப்பிட்டுலாண்டா வெளியே போக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க வந்து உங்க கம்பெனி ஃபுல்லா திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு இவரு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாரு. இவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன இப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானவா, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவருனால எதுவுமே பேச முடியாது. இவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்பாங்க. அதான் வந்து இதுக்கு காரணம் நான் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து வீடியோ பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் திரும்பி வந்து அந்த வீடியோ பார்ப்பாங்க. என்னன்னா வந்து இவர் வந்து கம்பெனியில இருப்பாரு,
அங்க ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கும். இவர் அப்படியே வந்து ஃபைலை எடுத்து வச்சிருவாரு. ஃபைல்ல அப்புறமா சைன் போட்டுக்கலாம், நீ இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கிட்ட வந்து அப்படியே நெயில் நல்லா இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவாரு. அந்த வீடியோ தான். அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் பேசுவாங்க, இந்த வயசுல போய் இவன் இப்படி எல்லாம் இருக்கிறானு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்க. அதுக்கு இவ ஒய்ஃப் பார்த்துட்டு வந்து ரொம்ப கடுப்பாயிருவா, என்ன நீ இப்படி எல்லாம் நடந்திருக்கிறியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அடிக்கிறதுக்காக தான் போட்டு அடிப்பா. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அங்க வேலை செய்ய பிள்ளைக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அவங்க அம்மா போய் அங்க வேலை செய்யறவளை வந்து போட்டு அடின்னு அடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட் கூட இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவனுமே வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு வந்து எஸ்கேப் ஆயிருவான். அவங்க அப்பா அவன் பிரதர் ஒருத்தன் கேட்பான், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்தி இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மனசாட்சியை பத்தி நீ சொல்றியா, உனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது எல்லாமே நீங்க தானே இது பண்றீங்க, இது உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் வந்து அவன் மேலேயே வந்து கோவப்படுவான். என்ன உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவன் பண்ணின தப்ப எல்லாத்தையுமே வந்து சொல்லுவான். நான் என் தம்பி மாதிரி தான் நினைச்சேன், ஆனாலுமே நீங்க மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். தம்பி மாதிரி நினைச்சேன், ஆனாலுமே நீ வந்து என்னன்னா உன் சிஸ்டர் கூட வந்து ஃபன் பண்ண நினைச்சேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவளுக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும், உங்க 2 பேத்துக்குமே வந்து எவிடன்ஸ் இருக்கு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவன் வந்து நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவான். இவனோட இதையுமே வந்து இவன் முடிச்சு விட்டுருவான். அவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே அவளுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். இவனுக்கு வந்து என்னடா அது இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி திருத்திருன்னு மொழிப்பான். ஒன்னொருத்தன் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம வந்து இவனை திட்ட ஆரம்பிச்சிருவா. இத்தனை வருஷமா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா. இங்க பாரு, நீ இவ்வளவு நாளா வந்து நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நினைச்சிட்டு இருந்த, இவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒருத்தவனை மயக்கிறதுக்காக ஏமாத்திட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அந்த ஃபியான்சியுமே வந்து அப்படியே வந்து ஷாக் ஆயிடுவான். இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் சொன்னதெல்லாம் நம்பாது, அதெல்லாம் உண்மையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கு வீடியோ ரெக்கார்டே இருக்குது, வேணா இதை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் வாங்க வருவா. ஆனாலுமே வந்து இவ பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவா. போதுமா, இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து யார் யார் தப்பு பண்ணாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல, நீதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா இவ அப்படியே நினைக்கலேம்பா. ஆனாலுமே இவளுக்கு கோவப்படுவா, உன்னை நான் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவளையுமே இவன் மாட்டி விட்டுருவான். நான் எப்படி ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனாலுமே நீ வந்து இப்படி பாட்டம் லைன்ல இல்லாம இப்படி சீப்பா நடந்துகிட்டே அப்படின்பா. நீ நிறுத்து, நீ ரொம்ப ரிச்சா இருக்கணும், நீ மட்டும் ரிச்சா ஒன்னொருத்தியோட பாய் ஃப்ரெண்டை மட்டும் நீ மட்டும் திருடி வச்சிருக்கிற, நீயுமே நாய் மாதிரிதான், நாய் வாழ நிமித்த முடியுமா, அதே மாதிரிதான் நீயுமே வந்து நல்லவ மாதிரிலாம் இல்ல, லவ்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தியால தான் நான் வந்து லவ் பண்றேன், நீ எல்லாம் என்ன பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வந்துடும். அப்படியே ஒன்னொருத்த என்ன பண்ணுவானா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பண்ண தப்பு தான், ஏன்னா நீங்க மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து சாரி கேட்பான். ஆனாலுமே வந்து நீயுமே வந்து டாக்ஸ் பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கிற, அதனால நீயும் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன், நீயும் ஜெயிலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனையுமே வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மரத்துல ஏதோ பொம்மை மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்காக பொம்மை எடுத்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே ஒரு கல்லு மேலதான் இது பண்றாங்க, அப்படியே சாஞ்சிடுறாங்க. அப்ப ஹீரோயினை வந்து ஒருத்தர் பிடிச்சிடுறாரு. கடைசியில அவரு தான் வந்து இந்த மூவில வந்து ஹீரோ, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த இதை வச்சு நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து போயிடுறாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு என்ன பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருக்க, என் மூஞ்சில ஏதாவது ஒட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அழுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, என்ன நல்லா பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியான பைத்தியம் போல போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு கோவப்பட்டு போறீங்க, சீரியஸா கேட்கறேன், என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நான் உங்களை கேர்ள் ஃப்ரெண்டா தான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஏன் நான் ஒருவேளை ஹேண்ட்ஸமா இல்லையா, பாக்குறதுக்கு நல்லா இல்லையா, என்ன நான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லையா, எனக்கு குட் ஷேப் இல்லையா, நான் உங்கள அளவுக்கு ரிச் இல்லையா, ஏன்னு சொல்லுங்க, நான் ஒருவேளை ஓல்ட் ஆயிட்டேனா, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டே நீ பைத்தியமாடா, நீ ஏன்டா இப்படி எல்லாம் இது பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க குழந்தைய என் குழந்தையா பாத்துக்கிறேன், உங்க அம்மாவை எங்க அம்மாவாவே நினைச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே தான், உன்னை நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன், கடைசியா நீ வேணா எங்க அம்மாவுக்கு பையனா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்ப எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உன்னை நான் ஒரு நாள் காப்பாத்தினேன், இப்ப காப்பாத்தினதே தப்பா போயிடுச்சு போல, நீ ரொம்ப ஓவரா போற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து இவர் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு.
கார்ல வந்து இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இவர் தலையில வந்து அடிபட்டிருக்கும். அப்ப ஹீரோயின் தான் வந்து இவரை அப்படியே காப்பாத்தி எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் மயங்கிதான் இருப்பாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்த்து ஹீரோயின் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் அவர் நினைச்சு பாப்பாரு. தான் காமிப்பாங்க. இவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்காக வந்து 50 மில்லியன் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க அதர்ஸுக்காக இவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒய்ஃப்மே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து இவர் சொல்றாரு, இங்கேயுமே உங்க ஒய்ஃப் மாதிரி தான் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுமே ரொம்ப நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவர் வந்து அப்படியே இல்ல என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படிங்களா, சாரி, ஆனாலுமே இங்க இருக்கிறவங்க பத்தி ஒருத்தவங்க நல்லாவே தெரியும், அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க இங்க ஒரு மெம்பர் தான் வந்து ஷூ, ஹீரோயின் பேரு ஷூ தான். அவங்களுக்கு வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்ராட்ல ட்ரீட்மெண்ட்காக இப்போ போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளமா, அவளுக்கு என்ன ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நடக்கிறதுக்காக தான், அவங்க சீக்கிரமா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா இங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்லைங்க, என் ஒய்ஃப் வந்து செத்துட்டா, நீங்க நினைக்கிறது அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீங்க சொல்றீங்க, அப்புறம் நான் பார்த்தது அவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் இவரு ஃபோன் எடுப்பாரு. ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறமா வால்பேப்பர்லயே வந்து அவங்க ஒய்ஃப் போட்டோ தான் வச்சிருப்பாரு. அப்பதான் வந்து இவர் காமிப்பாரு, இவங்களா, நான் சொல்ற பர்சனுமே வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே ஃபோன் எடுத்து காமிப்பாரு. இவங்களும் இவங்க பொண்ணும் நல்லா ஜாலியா விளையாண்டுருக்க மாதிரி தான் வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க போல. அந்த இதுதான் பார்ப்பாங்க. இதை அவர் பார்த்துட்டு வந்து, என்ன இது உண்மையா, ஐயோ இவ உயிரோட தான் இருக்காளா, அப்ப இவள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்து அழுது வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க, கடைசியா வந்து என் ஒய்ஃப் சாகல, உங்களாலதான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்னாச்சுங்க, நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க? அதெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால உங்க ஆர்கனைசேஷனுக்கு மறுபடியுமே வந்து ஒரு 50 மில்லியன் டொனேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்து தேங்க்ஸ், நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்கன்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து இவர் நினைச்சிட்டு இருப்பாரு, என்ன நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணது தப்பு தான், என்ன நீ மன்னிச்சிரு, நீ சாகலைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அதனால நான் உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் தேடி போறாரு. ஹீரோ வந்து யாரோ ரிவர்ல வந்து இந்த பூனையை தூக்கி போட்டாங்க, இந்த பூனையை நான் வந்து இவ எடுத்து அடாப்ட் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின்மே வந்து அப்படியா, நீ ரொம்ப பாக்குறதுக்கு கைண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி, அப்பனா இந்த இதுக்கு வந்து அம்மா வேணும்ல, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இங்க ஊர் உலகத்துல என்ன அம்மாவா இல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க, அம்மாவா கேட்டு பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் அப்படியே போயிருவாங்க. இவருமே வந்து பின்னாடி இருந்து வந்து கூப்பிட்டுட்டே வருவாரு, என்னங்க கொஞ்ச நேரம் பேசுறீங்க, அப்புறம் பேச பேசவே போயிடுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, நீங்க நினைக்கிற ஐடியாவுமே எனக்கு சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கலையில ஏதோ இருக்குன்னு என்ன பண்ண போற, ஏங்க குப்பை தாங்க எடுக்க போற, ஏங்க அதுக்கு எல்லாமே வந்து சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ரேன் வந்துருவாரு, கடைசியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. ஃபைனலா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உங்க 2 பேருக்குமே யாரும் தெரியுமா அப்படிங்கிற, எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க போவாங்க. கடைசியில வந்து அவன் கையை பிடிப்பான், நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு போய் அவங்க கையை பிடிக்கிற, விடு, அவங்க சொல்றது உனக்கு காது கேட்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு, எனக்கு அவளுக்கு எவ்வளவோ ரிலேஷன்ஷிப் இருக்கு, உனக்கு என்ன, உன் வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் வேலையை பார்க்க சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பா, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாரு. பார்த்தா ஒன்னும் வயசான ஆள் மாதிரி தான் இருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, சொன்னாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, நல்ல டாலா ஹேண்ட்ஸமா இருக்கிற என்னவே இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இதுல உன்ன போய் எப்படி கண்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறான். அவன் அடிக்க போவான். ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கோவம் வந்துரும், அதனால அவனை அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா போதும் நிறுத்து நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ அடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா உன்னை அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தா என்ன இன்னும் கூட நீ அடிச்சுக்கோ, எவ்வளவு திட்டணுமோ திட்டிக்கோ, ஆனாலுமே நம்ம ஃபைட் பண்றதா இருந்தா தனியா ஃபைட் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுவா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ கோவம் வந்துரும், போய் அடிச்சிருவான். உனக்கு எவ்வளவு டைம் சொன்னாலும் புரியாதா, அவங்கதான் வேணான்னு சொல்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நம்ம விஷயத்த நம்மளே பேசிக்கலாம், 3வது ஆள் தலையிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே பிடிச்சி இது பண்ணிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, எப்படி பிஹேவ் பண்ற, 2 பேருமே வந்து லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஹீரோயின்மே வந்து ஆமா சாரி, இவங்க பாத்தியா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அதர் பர்சன் கூட பேசினா வந்து பொறாமப்படுவாரு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்கிட்ட பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஹஸ்பண்ட் நம்ம போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வா நம்ம பேச அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே அவர் வந்து இல்ல நான் சொல்றதை கேடு, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. 1 hour கூட, ½ hour டைம் கொடுன்னு வந்து கெஞ்சுவான். ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. வா நம்ம போலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க.
இப்படி சொல்லிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே முட்டி போட்டு ரொம்ப கதறி கதறி வந்து அழுகுவான். அவங்க காலை பிடிச்சிட்டுலாம் வந்து கெஞ்சுவான். நான் வேணா இதை டீல் பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. வேணாம், இது என்னோட பாஸ், இதை நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து நீ ஃபர்ஸ்ட் எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு டைம் சொன்னாலுமே புரியாதா, எப்பவுமே நீ செல்ஃபிஷா தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இப்ப இருப்பேன்னு நினைக்காத, உன்னை நான் எப்பவுமே வந்து மன்னிக்க மாட்டேன் சரியா, நீ பண்ணது எல்லாம் எதுவுமே வந்து மன்னிக்கக்கூடிய விஷயம் இல்ல. சும்மா என் பின்னாடி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காத. உன்னை பொறுத்த அளவுக்கு லவ்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணி நான் கஷ்டப்படுறதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ணனதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சும்மா லவ் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ என்னை லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நீ கஷ்டப்படுத்துவ. நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்ப இது பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல இல்ல, நான் உண்மையாவே நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், அதெல்லாம் தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன் தப்பு தான், நீ இப்ப உணர்ந்துட்டேனால நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இவரு அப்படியே வந்து கத்தி அழுதுட்டு இருப்பாரு. அவங்கதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, உனக்கு சொன்னா புரியவே புரியாதா, நீ எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவருமே போட்டு அவரை நல்லா அடிச்சிருவாரு. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு தான் வந்து இவருமே பெரிய ஆள் தான். ஏதோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு தான் வந்து இவன் வந்து ரன் குரூப்ல இருக்கிறான், இவன் கம்பெனியே வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வந்து திவாலாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. இப்பவே வந்து திவாலாயிரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இனிமேல் உன் கம்பெனியும் இருக்காது, நீ எப்படி இருப்பேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை எப்பவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் எதுக்குள்ள பயப்படுற இல்ல, நீ என்னமோ கோல்டன் சர்க்கிள் பிரின்சஸ்ன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து கேட்டீங்களா, நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன், சும்மா நடிச்சிட்டு இருக்காத உன் ஐடென்டிட்டியை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இவருமே வந்து ஏதோ வந்து யோசிச்சு சமாளிக்க பாக்குறாரு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ சடனா வந்து முட்டி போட்டு வந்து இந்த ரிங் வந்து உனக்காக தான் வாங்கி வச்சிருந்தேன், உன்ன நான் லவ் பண்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. போது போது நிறுத்து, இன்னும் 10 ரிங் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிருவாங்க. ஐயோ, இந்த ரிங் வாங்கி வச்சு இவ்வளவு நாள் ஆகுதே, கண்டிப்பா இந்த டைம் எஸ்கேப் ஆயிட்டேன், உன எப்பவுமே எஸ்கேப் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோவும் இங்க நினைச்சிட்டு போயிருவாரு. இங்க வந்து ஹீரோயின் வந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா வந்து கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க அம்மா வந்துருவாங்க. அவன் இங்க வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டான், அங்கதான் செத்த மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன், இங்க வந்து என்ன பண்றேங்க அம்மா கொஞ்சம் கத்தாம பேசுங்க, பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அவன் இங்கேயும் வந்துட்டானா, அவன்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் வந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்துருவேன், அதுக்காக தான் நான் இப்ப பேக் பண்ணி போயிட்டு இருக்கேன், வந்துருவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுவா. இங்க பாரு, அம்மாக்கு ஒரு வேலை இருக்கு, அம்மா கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையா வருவீங்களா இல்ல வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தான் நீங்க நான் அடுத்த வாரம் பார்க் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ பாட்டி கூட போ, அம்மா வந்து வீடியோ கால்ல கனெக்டாவே இருக்கேன், அம்மா உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொண்ணுமே வந்து சரின்னு சொல்லிடும். பொண்ணு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பாடு இது பண்ணுவாங்க. அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அம்மா, ஒருவேளை கிராண்ட்மா தான் வந்து சாவி எதுவும் மறந்துட்டு போயிட்டாங்களோ என்னவோ, நான் வேணா போய் பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய போய் கதவு திறக்க போகும். கடைசியில யார் வந்திருப்பான்னு பார்த்தா அந்த ரேன் தான் வந்து வந்திருப்பாரு. கதவு திறந்துட்டு அப்படியே உள்ள ஓடி வரும். நீ எதுக்கு பயந்து போற, நான் உன் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அம்மா அம்மா காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நீ எதுக்கு இங்க வந்திருக்க, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. என் பொண்ணு தானே, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு தான் வந்தேன் அப்படிங்க. நமக்குள்ள பேசுற அளவுக்குலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு 10 நிமிஷம் கொடுக்க முடியாது, 5 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படிம்பாங்க. உனக்காக ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. நான் தப்புன்னு நான் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு வந்து நான் சொல்றதை கேளு இது அதும்பாங்க. ஹீரோயின் விடும்பாங்க, விட மாட்டாங்க. இந்த குழந்தையுமே வந்து அவனை போட்டு அடி நடிக்கும். எங்க அம்மாவுக்கு ப்ராப்ளம் பண்ணதானே வந்திருக்க, இரு நான் போய் அங்கிளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடும். குழந்தை அப்படியே வந்து வெளியே ஓடும். அப்பதான் இவன் ஃபியான்சியுமே வந்து வந்துருவான். அவன் இங்க தானே இருக்கிறேன்னு சொன்னான், எங்க இருக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த குழந்தை ஓடி வரதை பாத்துருவா. இன்னும் இந்த குழந்தை ஓடி வரா, அப்ப செத்துட்டேன்னு சொன்னாங்க, அது எல்லாமே டிராமாவா, அப்பனா இவங்க உயிரோட தான் இருக்காங்களா அப்படிம்பாங்க. கரெக்டா ஹீரோயினுமே வந்து தேடிட்டு வந்துருவாங்க. நீ சாகவே இல்லையா, உயிரோட தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாங்க.
குழந்தைய விடும்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ வந்து குழந்தைய பிடிச்சு வச்சுப்பா. இங்க பாரு, நீ எவ்ளோ இது பண்ணா, நீ ஏமாத்திட்டு வந்துட்ட. நீ ஏமாத்திட்டு வந்ததுக்காக என் கல்யாணமுமே வந்து நின்னு போயிருச்சு. நீ செத்த மாரி நடிச்சங்காட்டி ஊர்ல வந்து எங்க அப்பா, அம்மா, எங்க பேரண்ட்ஸு, பிசினஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. குழந்தைக்கு வலிக்கும், குழந்தைய விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. நான் இந்த குழந்தைய வந்து கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்த குழந்தைய வச்சு தான் நான் உன்ன என்ன பண்றேன் பாரு. பொய் சொல்லி நடிச்சு என்னோடது எல்லாத்தையுமே வந்து நீ நாசம் பண்ணேல, அதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா தண்டனை குடுப்பேன். இந்த குழந்தைய கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுவா. கரெக்டா வாங்க அந்த ரேன்மே வந்துருவான். நீங்க பாரு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா, ஃபைனலா வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். நான் உங்ககிட்ட என்ன நினைச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன கொஞ்சமாவது நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் வந்து இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவனுமே வந்து சொல்லுவான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், என்ன நீங்க கொஞ்சமாவது எக்ஸ்பிளைன் பண்ண விட்டீங்களா? இப்ப மட்டும் எதுக்கு விட சொல்றீங்க? இந்த குழந்தைய நான் இப்ப கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளுமே ரொம்ப கோவப்படுவா. குழந்தைய காப்பாத்தலான்ட்டு போவா. அப்பதான் வந்து சொல்லுவான், இங்க பாரு, நீ எதுவும் இது பண்ணாத, இது என் பிரச்சனை, நானே குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் பேசுவான். இவன் வந்து என்ன நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான், உன்னை நம்பி நம்பி இது பண்றேன், இவளுக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இது அதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து இவ சொல்லிடுவா. அப்பதான் இவனுமே வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவளுமே யார் கூடயோ வந்து அஃபையர்ல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் சொல்லுவான். நான் உன்னதான் லவ் பண்றேன், நான் உன்னை கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஹீரோயின் டென்ஷன் ஆகி வந்து அடிச்சிருவா. ஏன்னா நீ என்கிட்டயுமே ஒரு மாதிரி நடிக்கிற, இவ வந்ததுக்கு அப்புறமே இவங்கள்ட்ட ஒரு மாதிரி நினைக்கிறேன், உங்க 2 பேருக்கு பிரச்சனைக்கு நடுவுல என் குழந்தை தான் மாட்டிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்மே கோவப்பட்டு இவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவா. அப்பதான் இவன் வந்து நான் தானே தப்பு, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் நாம ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா, என்ன நீ நம்பும்பா, இவ ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன்பா, நீங்க சொல்றது உண்மையா, அப்படின்னா நான் நம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனு குழந்தைய காப்பாத்திடுவா. இனிமேல் இவங்களை உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குத்த போவா. கடைசியில வந்து அவனவே வந்து இவ குத்திடுவா. குத்தினதுக்கு அப்புறமா வந்து இவளுமே அப்படியே ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆயிருவா. கடைசியில அவன் குழந்தைய வச்சுட்டு அப்படியே வந்து மயங்கி விழுந்துருவான். குழந்தை உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லை கேட்பான். இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. கடைசியில வந்து அம்மா இந்த பேட் டேடிக்கு தாம்மா இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை சொல்லும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் பேட் டேடியா இருக்கலாம், ஆனா நீ வந்து குட் டாட்டர், என்ன நீ காப்பாத்திடுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் உன்னை நம்பினேன், அப்பவுமே என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன், ஆனாலுமே இப்ப நம்பினதுக்கு இப்பவுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டே இல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குத்த போவா. கரெக்டா ஹீரோ வந்து அவளை எட்டி உதச்சிருவாரு. அதனால அவளுமே அப்படியே கீழே விழுந்து அடிபட்டுரும். அப்பதான் வந்து இவனை பார்ப்பாங்க. என்னாச்சு, இல்ல குழந்தைய கடத்தி வச்சிருந்தா, கடைசியில வந்து இவனை குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளை அடிச்சதுல அவ கீழே தான் விழுந்திருப்பா, அதனால அவ வரமாட்டாவா, இவனை வேணா ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க அம்மா வந்துருவாங்க. என்னாச்சு, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லம்மா எனக்கு இது இல்ல, இவர் வந்து காப்பாத்திட்டாரு, நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு தான் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் வந்தோடனே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுமே வந்து சொல்லுவாங்க, உனக்காக இவன் இப்படி இதெல்லாம் பண்றான், இவனை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, இங்க இத்தனை பேர் தப்பு பண்ணாலுமே இவர் தானே வந்து காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆன்ட்டி விடுங்க, அவங்க இஷ்டம் என்னமோ அவங்க முடிவு மட்டும் எடுக்கட்டும், நீங்க எதுவும் இவங்களை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். ஹீரோயின் வந்து பொக்கே கொண்டு வந்து வைப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்க காப்பாத்தினதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நன்றி உணர்வுக்காக தான் காப்பாத்தினேன், மத்தபடி நான் உன்னை மன்னிச்சுட்டேங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்ல, இனிமேல் உன் வேலையை நீயே பார்த்துட்டு போ, நான் உன்னை எப்பவுமே வந்து பார்க்க மாட்டேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருந்து வந்து போயிருவாங்க. இன்னமுமே என்ன நீ ஹேர்ட் பண்றியான்னு கேட்பாங்க. உன்னை நான் லவ்வே பண்ணல, அப்புறம் எங்க ஹேர்ட் பண்ணாம, லவ்வும் இல்ல ஹேட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிருவாங்க. இவர் அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாரு. வெளியே வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து ஹீரோ அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அப்ப அவரு தான் வந்து குழந்தையுமே தூக்கிப்பாரு. அப்புறம் ஹீரோயினையுமே கூட்டிப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க இனிமேல் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண போயிடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.